ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோ போட்டு உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாக ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன ரீசன்காண்டி நான் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதுக்காண்டி தான் நான் வீடியோ போட முடியாமல் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன் வீடியோ போட மாட்டேறீங்க? வீடியோ போடுங்க, கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க, புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கப்புறம் நான் சவுண்டாக பேசுகிறேன். கேமராவும் கொஞ்சம் கரெக்டாக வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, அது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லாமே நான் சரி பண்ணிக்கிறேன். நான் வீடியோ போடாததுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்ன உடம்பு சரியில்லைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சந்தோஷமான விஷயம் சொல்லணுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆகுதும் நான் எல்லாத்தையுமே நான் சந்தோஷமான நான் பேசுகிறத பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சொல்லிடுறேன். அந்த ரீசன்காண்டி தான் என்னால் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு. திரும்பி சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயத்தாண்டி நான் சொல்லுவேன். அவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்காண்டி நான் சாரி சொல்லிக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினைப்பீங்க, என்ன இந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதம் ஒரு 2, 3 நாள் வீடியோ போகுது, அதுக்கப்புறம் போட மாட்டுது, அப்புறம் ஒரு 4 நாள் வீடியோ போடுது, போட மாட்டுது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, வீட்டில் இந்த வயல் வேலை நடக்குது, அதிலே எனக்கு வீடியோ எடுத்து கரெக்டாக போட முடியல. என்னோடய மாமியார் தான் வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த உடம்பு பார்த்துக்கிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல. நினச்சிருப்பீங்க சாரியை பார்த்துல, என்ன சாரி ஒரு கலர், ப்ளவுஸ் ஒரு கலரில் இருக்குது அப்படின்னு நினச்சிருங்க. இதோட சாரி கொஞ்சம் லைட்டாக அது லூஸாக இருக்குது. அது ட்ரெஸ்ஸிங் பண்ண கொடுத்துருக்கோம். சைடு மட்டும் இது நம்ம ஊரில் தச்சு போடுவோம்ல ப்ளவுஸு. இங்கே இந்த மாதிரி காட்டன் சாரிக்கெலாம் நமக்கு இதுக்கு மேட்சாக ஒரு ப்ளவுஸ் தான் வாங்கிப்போம். அதை போய்ட்டு கடையில் கொடுத்தோம். இன்னுமே நான் வாங்கலை. சரி, இன்றைக்கி குளிச்சுட்டு என்ன போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸை எடுத்து, அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸை எடுத்து நான் போட்டுட்டோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எடுத்த வீடியோவில் அது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. நான் சப்பாத்தி செஞ்சேன் ஒரு ஈவினிங் டைமில். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, நான் எப்படி சப்பாத்தி பண்ணுறேன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஈவினிங் டைம், இது கரெக்டாக ஒரு 3:30 மணி போல் இருக்குமே. இன்றைக்கி சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். அதுக்காண்டி மாவுலாம் பிசைஞ்சு உருட்டி வச்சுட்டேன். இந்த ஆட்டுக்குட்டிங்க வேறு அவங்க அம்மாவை காணுமா, அதனால் கத்திக்கிட்டே இருக்குதுங்க. ரொம்ப வர மிக்குது. இந்த பலாப்பழம் சீசன் வந்தாலே இப்படி தான் மிக்குது பிறகு. கட்டையுமே நான் கழுவி வச்சுட்டேன். இது இப்படி தான் நல்லா தேய்ச்சி பார்த்தோம். இது இந்த ஸ்டிக்கர் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி இருக்குது. நான் நல்லா தேய்ச்சி தான் கழுவி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஊட்டிடலாம். ஒரு வேளை சப்பாத்தி எல்லாமே நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். எனக்கு அவ்வளோவும் தேய்க்க வராது, ஏதோ தேய்ச்சி எடுத்துக்கிறேன். எப்படியும் ஒரு 12 சப்பாத்தி போல் தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்குலாம் சாப்பாடு பண்ணணும். அவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்களா. எனக்கு நானும் ஹஸ்பண்டு மட்டும் தான் சாப்பிடுவோம். அவங்க அதிகமாக சப்பாத்திலாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுக்காண்டி சரி, இப்போ நம்ம தோசைக்கல்லை வச்சு இந்த சப்பாத்தியை ரெடி பண்ணலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சிச்சு. லைட்டாக நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி, இது 2வது சப்பாத்தி. ஃபஸ்ட்டு சப்பாத்தி நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 2வது சப்பாத்தி போட்டிருக்கேன். இது நல்லா தான் வரும், பார்க்கலாம். கருகாமல் இருந்தால் சரி தான். எனக்கு சப்பாத்தியில் இந்த மாதிரி உப்பி வந்தால் ரொம்ப பிடிக்குமே. ஆனால் நான் பண்ணுறது உப்பவே மாட்டுது. இப்போ எவ்வளோ சப்பாத்தி பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 10ஓ 8 தான் நினைக்கிறேன். இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குது. இங்கே ஒன்று போட்டிருக்கேன். ஒரு வழியாக எல்லா சப்பாத்தியும் நான் போட்டு முடிச்சிட்டேன். முன்னாடி சொன்ன மாதிரி தான், நான் இன்னும் எண்ணி பார்க்கல. எல்லாமே எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சிடலாம். உருளைக்கிழங்குலாம் வெவிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தோல் உரிச்சிட்டு நம்ம தொட்டுக்கிறதுக்கு சட்னி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்குமே தோல் உரிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அடுப்பை பற்ற வச்சு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். வடசட்டி காஞ்சிருச்சு. நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நல்லா காயுதும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அது கூட நான் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் கூட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். பூண்டு, பிரியாணி இலை 2 சேர்த்துக்கிட்டேன். டக்குன்னு பிரியாணி இலை பேர் மறந்துடுச்சு, அதான் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, இப்போ நம்ம எல்லாம் கிளறி விட்டுடலாம்.
வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். என்ன சத்தம் கேன்னு பார்த்தீங்கன்னா, என் மாமியார் வந்து வாசல் கூட்டிகிட்டு இருந்தாங்க, அதான் சத்தம் கேட்குது. இங்கே பாருங்க, என்னோடய மாமனார் வந்து ஒரு புறா வாங்கிட்டு வந்தார். வாங்கி 1 மாதம் ஆகுது. நாங்கள் ஊருக்கு போனோம்ல, அந்த டைமில் வாங்கிட்டு வந்தார். தக்காளி கிளறி விட்டுடலாம். தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிருக்கு. அது கூடவே நம்ம உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. உப்பு கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துறேன். மஞ்சள்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துறேன். சேர்த்து கிளறி விட்டுறேன். மஞ்சள் தூள் பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. அது கூடவே நான் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நசுக்கி சேர்த்துக்கிட்டேன். கிளறி விட்டுலாம் நல்லா. இப்போ நல்லா நசுக்கி விட்டாச்சு. அது கூடவே தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் அளவு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டேன். மூடி போட்டு மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நான் எப்படி சப்பாத்தி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. குழம்பு வந்து ஒரு ஈவினிங் டைம் ஆகிடுச்சா, மாமியார் வயல்லேருந்து போயிட்டு வந்தாங்க. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த உருளைக்கிழங்கு தொக்கு பண்ணியிருந்தால அது வந்து கொதிச்சிருச்சு நல்லா. ஆனால் எடுக்கக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல. அந்த டைமில் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தார். அதனால் என்னால் அந்த டைமில் வீடியோ எடுக்க முடியல. இதுக்கப்புறம் என்ன வீடியோ எடுத்தாலும் நான் கரெக்டாக லாஸ்ட்லேருந்து ஃபுல்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் கரெக்டாகவே கவர் பண்ணி எல்லாமே போடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதெல்லாம் நான் போட மாட்டேன். அதேமாரி நீங்கள் சொன்ன மாதிரியே கேமராவும் ஒழுங்காக வச்சு வீடியோ எடுக்கிறேன். நல்லாவும் நான் பேசுகிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கம்மலில் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாதா, எழுத தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து படித்ததே 8வது வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கு மேலே என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலை நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்போம். எங்களோட கஷ்டம், வீட்டிலோட கஷ்டம். அதனால் நான் ஸ்கூல் போகாமல் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படிச்சிருவேன். ஆனால் இங்கிலீஷ் தான் நான் இப்போ தான் அந்த அக்கா போக்கன் இங்கிலீஷ் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்து கூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக 1, 2 இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். தமிழ் வந்து படிப்பேன், அவ்வளோவும் நான் இது இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் படிக்க தெரியும், அவ்வளோதான். இன்றைக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டெய்லி வீடியோ போடுவேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.